Hi friends, எல்லாருக்குமே குட் மார்னிங். வெல்கம் டு டாப் டேக்கர். ஸ்பை ஃபேமிலி நொகாராவோட பார்ட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்களாம் ஆவலா ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, யாராச்சும் பார்ட் 1 பார்க்கல அவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப். பார்ட் 1ஓட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்சானோட ஃபேமிலியோடைய பவர்ஸ் எல்லாம் வந்து காட்டுவாங்க. அதாவது ஹாரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஷூட் பண்ணுற பவர் இருக்கும். நம்ம மிக்சியால் வந்து பார்த்தீங்கன்னா யாரை மாதிரி விட மூஞ்சை வந்து மாற்றிக்க முடியும். நம்ம ஷின்சானில் வந்து ரொம்ப வேகமாக ஓட முடியும். நம்ம ஹீமாவரியால் வந்து கஷ்டமான கோடை கூட படித்து புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி பவர்லாம் வந்து இவங்ககிட்ட இருக்குது. அப்புறம் நம்ம ஹாரிக்கும் ஷின்சானுக்கும் ஒரு அசைன்மெண்ட் வரும். என்னன்னா, நம்மளோட மிக்சியோட உண்மையான உருவம் வந்து இது கிடையாது. மிக்சி வந்து இப்போ போலி உருவமாக இருக்கிறாங்க. அவங்களோட உண்மையான உருவத்தை வந்து கண்டுபிடிக்கணுன்ட்டு. அதுக்காக நம்ம ஹாரி என்ன பண்ணுவோம்னா, மிக்சி தூங்கும் போது அவங்க மூஞ்சில் இருக்கிற மாஸ்கில் வந்து கிழிச்சு பார்ப்பாரு. என்னடா ஒரு உருவம் வந்துகிட்டே இருக்குது மாறின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, முட்டையோட மஞ்சள் கவர் மாதிரி ஒரு உருவம் வந்துடும். அதுலேருந்து 2 பாக்ஸிங் க்ளோவ்ஸ் வந்து நம்ம ஷின்சானையும் ஹாரியும் அடித்து கீழே தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவு திறந்து பார்த்தா இன்னொரு மிக்சி வருவாங்க. மிக்சி வந்துட்டு கையில் ஒரு சீடி வச்சுருப்பாங்க. அந்த சீடியை உடச்சிட்டு உங்களுக்குலாம் என்ன ரொம்ப அடிபட்டுருச்சான்ட்டு நம்ம ஹாரியும் ஷின்சானையும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. கையில் ஒரு சீடியை கொண்டாந்துட்டு நான் வந்து ஸ்பை, குடும்பத்துக்குலாம் எங்கள் சென்டிமெண்ட்டே கிடையாதுன்னு டைலாக்லாம் பேசிட்டு, சரி உங்களுக்கு என்ன ரொம்ப அடிபட்டுருச்சான்ட்டு நம்ம மிக்சி வந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து முடிஞ்சிடுது. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நேற்று எங்கள் வீட்டில் வந்து நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க? முட்டையும் தயிர் சாதமும் நல்லா இருக்குமா? தோசையில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யோசிப்பீங்க, என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுன்ட்டு. ஆமாம், பார்ட் 1 பார்த்துட்டு எல்லாம் அவளை எதிர்பார்ப்பீங்க மிக்சிக்கு என்ன ஆச்சுன்ட்டு. பட் ஆனால் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு கதையாக இருக்குது. இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு புது கதையாக தான் இருக்குது. அதாவது இந்த கதையில் வந்து இவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா தான் இந்த கதை அப்படியே போகுது. எல்லோரும் யோசிக்காதீங்க அப்படியே ஒரு வேளை நல்லா இருக்காதோன்ட்டு. இந்த எபிசோட வந்து நல்லா தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வந்து நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2ஓட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிவிடி பிளேயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி வந்து சிடி வந்து போடுறாரு. சிடியிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னா, உங்கள் எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம். நம்ம ஷின்சானோடலாம் வணக்கம்ன்றான். அதுக்கப்புறம் வந்து இந்த வாய்ஸ் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணணும்னா 500 எண்ணுக்குள்ளே ஒரு சமையலை வந்து செஞ்சு முடிக்கணும். அதை வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். 42 நிமிஷத்தில் பண்ணி முடிக்கணும்னு. உடனே ஹாரிலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இப்படி பாசிபிள்னு ஹாரி வந்து கேட்டுட்டு இருக்காரா? உடனே இல்லை, நம்ம மிக்சி சமையல் கலையில் நான் வந்து அவார்டு மட்டும் தான் வாங்கலை, மற்றபடி சமையலில் அடிச்சுக்க ஆளே கிடையாது. சரி சொல்லுங்கள், என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். சமையல் பண்ண நான் காத்துட்ருக்கேன். என்ன சமையல் பண்ணணுன்ட்டு மிக்சி வந்து கேட்டுட்டு இருப்பாங்களா? உடனே அவர் சொல்லுவார், ரொம்ப நீங்கள் பறக்காதீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹிண்ட்டு தருவோம். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க, அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும்ட்டு நம்ம மிக்சி கிட்ட வந்து அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. கூடவே அந்த வாய்ஸ் சொல்லுது, உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸும் காத்துட்ருக்கு. உடனே மிக்சியில் இன்னது டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே போவோமே, எங்கே இருந்தாலும் நான் வந்து சிட்டாக பறந்துடும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக கிளம்பி ஒரு காருக்குள்ளே போய் ஏறிட்டு அங்கேருந்து மிக்சி வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. சாதாரணமாக கிளம்பல, ஸ்பை ட்ரெஸ்லாம் போட்டுன்னு வேறு லெவலில் கிளம்பி போகிறாங்க. காரை செம்ம ஸ்பீடாக ஓட்டின்னு போகிறாங்க. நம்ம ஷின்சான் ஹாரி ஜன்னல் வழியாக பார்த்துட்டு நம்ம ஷின்சான் கேட்குறான், நைனா என்னாச்சு அம்மா இவ்வளோ வேகமாக போகிறாங்கன்ட்டு. ஹாரியில் சும்மாவாப்பா டிஸ்கவுண்ட்டு தான் எல்லான்றாரு. அதுக்கப்புறம் மிக்சி போகிறாங்க. பார்த்தா டிராஃபிக் ஜாமில் வந்து நின்றுட்டுருக்காங்க. மிக்சியில் ஒரு வேகமாக போனால் தான் ஏதாச்சும் தடங்கள் வந்து சொதப்பிக்கிட்டே இருக்குமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஒரு பட்டன் நமக்கு இருக்காங்க. பார்த்தா பெரிய கார் வந்து சுருங்கி சின்ன கார் மாதிரி மாறிடுது. அப்படியே டிராஃபிக்கில் வந்து அப்படி பூந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு ரூபாய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன், இப்போ எனக்கு ஹிண்ட்டு வேணும், நான் என்ன வாங்கணுன்ட்டு ஹிண்ட்டு வேணும்னு சொல்லி இன்னும் அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு காது போடுறாங்க, யாராச்சும் ஏதாச்சும் பேசினா கேட்கணுமேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சேல்ஸ் கேர்ள்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மிக்சியோட காதை வந்து பயங்கரமாக போடுறாங்க. அவங்க காதில் வந்து உழுது ஒரு விஷயம், எக்குன்ட்டு. உடனே மிக்சியில் புரிஞ்சிடுச்சு, ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியது நம்ம எக்கு தான் சொல்லிட்டு முட்டையை வந்து வாங்கி பார்சல் பண்ணிட்டு வெளியே வராங்க. முட்டையை வச்சுக்கின்னு எதை சமைச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் தான் இருக்கும்ட்டு மிக்சி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாரியும் ஷின்சான் வந்துருவாங்க. வந்துட்டு நம்ம ஹாரி வந்து சொல்லுவார், நம்ம ஹீமாவரி பார்த்தியா கோடை வந்து கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு டக்குனு ஒரு போஸ்டர் எடுத்து, இங்கே பாரு இந்த பார் கோட்டில் எனக்கு ஏதாச்சும் புரியுதான்ட்டு. மிக்சியில் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. நம்ம ஹீமாவரி கண்டுபிடிச்சது பாரு, நீ வெர்டிகலாக திருப்பி வச்சு பாருன்னு. அப்போ ஓல்டு கோல்டு ஷாப்னு கடை பேர் வந்து போட்டிருக்குமா மிக்சியில். ஆமாம், ஓல்டு கோல்டு ஷாப்னு போட்டிருக்கு. பார்த்தால நம்ம பொண்ணாவது கொக்காவது எவ்வளோ பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்ட பார்த்தியா. அடுத்தது நம்ம இந்த கடைக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த ஓல்டு கோல்டு ஷாப்புக்கு வந்து இவங்க கிளம்புவாங்க. கடைக்குள்ளே வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், போய் அந்த பொருளை எடுத்துக்கோங்கன்ட்டு. எல்லாம் வெறி கொண்டு ஓடி வருவாங்க, போய் அந்த பொருளை எடுக்கலான்ட்டு. நம்ம ஹாரி எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு அந்த பொருளை வந்து எடுத்துட்டு மிக்சி வந்து சொல்லுவாங்க, சரி இந்த மாதிரி பொருள்லாம் வச்சு நம்ம என்ன டிஷ்ஷு சமைக்கிறது, என்ன பொருள் வேறு தெரியலேன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஓகே நீங்கள் போய் அந்த பொருளை நீங்கள் போய் எடுத்துக்கலான்ட்டு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஓடுருவாங்களா, இவங்க பின்னாடி சேஸ் பண்ணிக்கினே போவாங்க. ஹாரியில் என்னம்மா இது நமக்கு முன்னாடி இவங்க இவ்வளோ வேகமாக ஓடி போகிறாங்களேன்ட்டு. உடனே ஹாரி சொல்லுவார், ஷின்சான் உன் திறமையாக காட்டுறான்ட்டு. நம்ம ஷின்சானால் தான் வேகமாக ஓட முடியும்ல, செம்ம ஸ்பீடில் ஓட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஷின்சான் வந்து வெறிக்கொண்டு ஓடி போயிட்டு அந்த சமையலுக்கு தேவையான அந்த 2 டிஷ்ஷையும் வந்து எடுத்துன்னு வந்துட்டு இவங்களாம் கடை விட்டு வெளியே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு கார் அடியில் உட்காந்து, ஓகே இது இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் ஹாரி சொல்லுவார், நம்மக்கிட்ட இன்னும் 2 எண் தான் இருக்குது.
ஒன்றும் இல்லை நம்ம மீட் வேறு வாங்கணுமே 2 எண்ணு வச்சுலாம் வாங்க முடியாதுன்ட்டு ஒன்று சிஞ்சனில் என்ன பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாதுப்பா பிச்சை தான் எடுக்கணும்ட்டு கலாய்ச்சி விட்டுருப்பானா ஒன்றும் யாரில்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கடை கொண்டு பேசிட்டு பாருங்க மிக்சியில் அங்கே பாருங்கள் ஆரின்னு சொல்லிட்டு எதிரில் ஒரு கடையை வந்து காட்டுறாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ளே வந்து போயிடுறாங்க போயிட்ட பிறகு மிக்சி வந்து பார்க்குறாங்க அங்கே பாருங்கள் ஹாரி ஸ்பின் மிஷின் இருக்குன்னு ஹாரியில் சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ அதுக்கு என்னமான்னு கேட்குறாரு அவனு மிக்சியில் உங்களுக்கு இன்னும் புரியல ஹாரி என்கிட்ட வந்து பாருங்க இந்த ரெட் கலர் டிக்கெட் இருக்குது இந்த டிக்கெட்டை வச்சிங்கன்னா நம்ம அதை ஒரு வாட்டி வந்து ஸ்பின் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்பின் பண்ணால் ஃப்ரீயாகவே மீட்டை வாங்கி போயிடலான்ட்டு மிக்சி வந்து சொல்கிறாங்க ஹாரியில் கேட்கலாம் நல்லா தான் இருக்குன்றாங்களா ஒன்றும் இல்லை கேட்க மட்டும் இல்லை ஹாரி இதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நம்மளால் வந்து நம்ம ஸ்பை ப்ராஜெக்ட்டில் வந்து ஜெயிக்க முடியும்ன்ட்டு வந்து மிக்சி சொல்கிறாங்க ஹாரியோட ஆமாம் நம்மளாம் வந்து ஸ்பை நம்ம வந்து தோக்கக்கூடாது நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும் ஜெயிக்கிறதுக்கு தான் நம்மளாம் இருக்கும்ன்ட்டு ஹாரியம் வீரப்பா டைலாக்லாம் பேசிட்டு ஓகே நம்ம போய் ஸ்பின் பண்ணுறோம் வின் பண்ணுறோம் மீட் வாங்குகிறோம் சமைக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோன்ட்டு ஹாரி வந்து சொல்கிறாரு சரின்னு முடிவு பண்ணிவிட்டு மிக்சி வந்து சுற்றுறாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பால் வந்து கீழே விழப்போகுது ஹாரி கன்னை வச்சு ரெடியாக இருக்காரு கரெக்டாக அந்த ஒயிட் கலர் பாலில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் கன்னை வச்சு சுட்டுறாரு அந்த பால் வந்து எல்லோவாக மாறிடுது இவங்களும் வந்து வின் பண்ணிடுறாங்க வின் பண்ணிட்டோன்னே அந்த ஸ்பின்னர் அக்கா வந்து மணி அடித்து ஐயா நீங்களாம் ஜெயிச்சிட்டிங்கன்னு வந்து சொல்கிறாங்களான்னு ஹாரிக்கில் ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்பா ஜெயிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓசிலேயே நம்ம வந்து மீட் வாங்கிட்டோம் நம்ம டாஸ்க்கை வந்து நம்ம கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண போகிறோன்ட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு எல்லா பொருளையும் வாங்கிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு ரெடியாக கொதிக்க விட்டுறாங்க எல்லாத்தையும் சமைச்சிட்டு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொதிச்சிட்டு இருக்கு ஹாரி வந்து வீரப்பா அதை பார்த்துட்டு இருக்காரு நம்ம டார்கெட்டை வந்து நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டிவிடி பிளேயர் வந்து அந்த வாய்ஸ் வந்து கங்க்ராச்சுலேஷன் உங்கள் மிஷினில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து 500 எண்ணுக்குள்ளே ஒரு பொருளை வாங்கி வெற்றிகரமாக அதை சமைச்சும் முடிச்சிட்டிங்க நீங்களாம் வேறு லெவல்னு அவர் வந்து பாராட்டிகிட்டு இருக்காருன்னு ஹாரியில் ஆமாம் சமைச்சது யார் இப்போ நாங்களாச்சு நாங்கள் போய் எங்கள் டாஸ்க்கை மிஸ் பண்ணுறதாச்சு நாங்களாம் ஸ்பை வேறு லெவலில் தான் எதாக இருந்தாலும் பண்ணுவோன்ட்டு உடனே அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது ஓகே நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் வந்து ஏதாச்சும் ரிவார்டு தர வேணாமா உங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்குன்னு ஐத்தி சொல்கிறாரு ஓகே அப்படின்னா தான் ரிவார்டு சீக்கிரம் தாங்க நாங்களாம் வெயிட் பண்ணுறோன்னு எல்லாம் கேட்குறாங்க உடனே அவரில் ஒன்றும் இல்லை நீங்கள் சமைச்சதை நீங்களே வந்து சாப்பிட்ருங்கன்ட்டு சொல்லுவார் உடனே இவங்களும் ஷாக்காயிடும் என்னது இதுக்கா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் உடனே அவர் சொல்லுவார் ஆமாம் இதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ரொம்ப சீப்பாக எடுத்துக்காதீங்க 500 ரன் கொடுத்து வேறு சமைச்சிருக்கீங்க கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பீங்க கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க மறக்காமல் இந்த சமைச்சதெல்லாம் நீங்களே வந்து சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு அவரோட டிவிடி பிளேலேருந்து புகை வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க இதுக்காரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணோன்ட்டு நம்ம சின்சான் மட்டும் யார் எப்படி போகிறீங்களோ போங்கப்பா நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பான் அதோட இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் யாரும் போயிடாதுங்க நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை 3 மினிட்ஸ் புரி சார்ஜ் மூவி வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் கரெக்டாக 10 மணிக்கு மறக்காமல் அந்த மூவியை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை வந்து தாங்க ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதாவது நாங்கள் நிறைய மூவி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு வியூஸ் வந்து நல்லாவே போகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மினிட்ஸ் புரி சார்ஜ் நீங்கள் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை வந்து தாங்க அப்போ தான் சேனலை வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு வந்து நம்மளால் கொண்டுட்டு போக முடியும் இதுக்கப்புறமும் நாங்கள் நிறைய மூவிஸ்லாம் போடலான்ட்டு நிறைய பிளான்லாம் பண்ணி வச்சுட்ருக்கோம் என்னென்ன மூவி போடலான்ட்டு மறக்காம எங்ககிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா இப்போது இதோட முடிச்சுக்கலாம் பாய் மறுபடியும் சொல்கிறேன் மறந்துடாதீங்க வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு 3 மினிட்ஸ் புரி சார்ஜ் மூவி இருக்குது மறக்காமல் வந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை தாங்க டாடா